அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கீழே வந்து நல்ல பெரிய பெல்ட் 1.25 பெல்ட் போட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேஸ் மட்டம் வர இடத்துல தேவையில்லாமல் ஒரு அடிக்கு போடுறது 1.5 அடிக்கு போடுறதெல்லாம் வச்சுக்குவாங்க. ஒரு சில இடங்களில் அவங்க வந்து பெரிய ஆள் மாதிரி காமிப்பாங்க. ஆனால் நிச்சயமாக இது மாதிரி போடாமல் 6 இன்ச்சு போட்டாலே போதும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து 7 அடியில் போட போகிறோம் கண்டினியூட்டியாக. அப்போ இதுதான் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் இந்த பேஸ் மட்டம் போடையில் அழகாக 6 இன்ச்சு போட்டால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா படி வைக்கிற மாதிரி ஜன்னல் வைக்கிறப்ப அந்த ஜன்னல் வைக்கிற இடத்துல சில்ஸ்லா போடணும். அது சில்ஸ்லா போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சில்ஸ்லா போட்டால் நிலை வந்து அதில் கரெக்டாக உட்காந்துரும். அப்போ என்றைக்குமே அந்த செவுறு வந்து கிராக் விடாது. அப்போ செவுறு கிராக் விடாமல் இந்த மாதிரி சில்ஸ்லா நிச்சயமாக போடணும். அப்போ உங்கள் வீட்டில் ஜன்னல் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஜன்னலுக்குமே வைக்கிறீங்களா அப்படின்னா வைக்கிறது. இது வந்து ஸ்லாப்பு, அதாவது ஜன்னலுக்கு மட்டும் போடலாம், இல்லை வீடை சுற்றி போடுறவங்களும் இருக்காங்க, போட்டுக்கலாம் நிச்சயமாக. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ.